சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது பாருங்க, என் ரெண்டு தம்பிங்களும் உங்களை சும்மா விட மாட்டாங்கடா. என்ன, என் பெரியப்பா உங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இதை செய்ய சொன்னாடாடா. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. முதல்ல என் கட்டை அவுத்து விடுங்கடா. அந்த ஆளை விட ஜாஸ்தியா நான் பணம் கொடுக்குறேன்டா. இந்த அல்வா தானே வேணாங்கிறது. இப்படி சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க அண்ணனை கேட்காம உன்னை விட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை என்ன பண்றதுன்னு அவர்கிட்ட கேட்டோன்னு சொல்றேன். டேய், கொஞ்சம் சொல்லுங்களாடா அவங்கிட்ட. வருவான், வெயிட் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? சொல்றா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஈஸ்வர் கண்ணு முழிச்சானா இல்லையா? அண்ணே, அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டானே. அவுத்து விடுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. அப்பாடா, நல்ல வேலை அவன் பொழைச்சுக்கிட்டான்டா. நான் கூட ஏதோ அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன்டா. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி பையன்டா. அதனாலதான் அவனை சாக விட வேணான்னு பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவனுக்கு தான் உங்க ரகசியம் எல்லாமே தெரிஞ்சு போச்சேண்ணே. சரிண்ணே, இதுக்கப்புறம் உங்க விருப்பம். அவுத்து விடுவானே. டே முட்டாள், என்னடா உளற நீ? அவனை அவுத்து விட்டா அவன் நேரா சரஸ்வதி வீட்டுக்கு போய் என்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவான்டா. என்னண்ணே நீங்க தான் தம்பி பையனு சென்டிமெண்டா பேசுனீங்க, அதான் அவுத்து விடட்டுமான்னு கேட்டேன். டேய், தம்பி பையன்றதுக்காக அவனை அனுப்பி வச்சு என்ன ஜெயிலுக்கு போக சொல்ற நீ? அவனை தப்பிக்க விடாம நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அவனுக்கு சோறு தண்ணி ஏதாச்சும் கேட்டானா கொடுங்க. பட்னி கிட்னி போட்டு தொலைஞ்சிடாதீங்க, புரியுதா? அவனை என்ன பண்ணலான்னு அப்புறமா நான் யோசிச்சு பொறுமையா சொல்றேன், புரிஞ்சுதா? சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுறேன். டேய், ஜாக்கிரதடா. எந்த காரணத்தை கொண்டும் ஈஸ்வர் தப்பிச்சிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்கடா. நான் அப்புறமா அவனுக்கு கால் பண்றேன். வை. சரிண்ணே. டேய், எங்க பெரியப்ப அந்த துரோகி என்னடா சொன்னா? என்ன அவுத்து விட சொன்னானா இல்லையா? யோ, உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. பசிச்சா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். சாப்பிட்டுட்டு சமத்தா இருக்கணும். இவனுங்க கிட்ட சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கேட்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சாதான் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். என்னையா, என்ன சாப்பாடு கேட்டால் இவ்வளோ நேரம் யோசிக்கிற? பார்த்து கேளியா, இங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் வாங்கிட்டு வர முடியும். பாவம், மயக்கத்தில் களைப்பாக இருப்ப. பிரியாணி வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றியா? சாப்பிட்றேன், வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் தப்பிச்சு போக நினைக்காம ஒழுங்காக இருக்கணும். இல்லை உன்னை பிரியாணி போட்டுருவோம். வாங்கடா. வாடா, ஒழுங்காரு. அக்கா, புகழ், என்னடா ஆச்சு? ஸ்டேஷனுக்கு போனீங்களே, என்னடா ஆச்சு? அங்க என்னதாடா சொன்னாங்க? சொல்லுங்கடா. மாமா, என்ன ஆச்சு கேக்குறாங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஈஸ்வர் மாமா கிடைச்சாரா இல்லையா? சொல்லுங்க மாமா, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அமைதியா நிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க மாமா. அண்ணா, இப்போ எதுக்காக ரெண்டு பேரும் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா. அக்கா, லக்ஷ்மி அண்ணி எங்க? அவ உள்ளதான் அழுதுட்டு இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லு புகழ். இந்த பாருங்க, நான் சொல்ல போறதை கேட்டு யாரும் பதட்டப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க ஃபர்ஸ்ட், ஓகே? ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டெட் பாடி கண்டெடுத்திருக்காங்களா. ஐயோ, என்னடா சொல்லிட்டு இருக்க? அக்கா அக்கா அக்கா
ஷோ, ஏய், காக்கா சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கா? அக்கா, அந்த டெட் பாடி அடையாளம் காட்டுறதுக்கு அண்ணியை நேர்ல கூட்டு வர சொல்லியிருக்காங்க. முறைப்படி அண்ணி தான் நேர்ல வந்து அடையாளம் காட்டணுமா? அண்ணி ஐயோ, அக்கா அக்கா, அக்கா, Please, போடாதக்கா. அண்ணி காதுல விழுந்துற போகுது. டெட் பாடி பக்கத்துல அண்ணனோட செல்போன் வேற கிடைச்சிருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஐயோ கடவுளே. அக்கா, அழாத. அக்கா, அது அண்ணன் தானே உறுதியா சொல்ல முடியாதுக்கா. வேற யாராவது கூட இருக்கலாம். அண்ணனா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிக்கலாம்க்கா. அக்கா, இப்ப நீதான் எப்படியாவது அன்னிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போகணும்க்கா. அவங்க தான் அடையாளம் காட்ட முடியும். மாமா, இந்த விஷயத்தை எப்படி அக்கா கிட்ட சொல்ல முடியும்? அக்கா இதை தாங்கிக்க மாட்டாங்க. வெண்ணிலா, நீதான் எப்படியாச்சும் அன்னிக்கிட்ட விஷயத்த சொல்லணும். ஐயோ, என்னால சொல்ல முடியாது மாமா. நான் எப்படி மாமா சொல்லுவேன்? நீ தானே சொல்லணும். உன்னாலதான் தைரியமா சொல்ல முடியும். தயவு செஞ்சு போய் சொல்லுண்ணே. டேய் தம்பி, நான் எப்படிடா? அண்ணா, நீ தைரியமா போய் சொல்லு. அண்ணி, தம்பி, ஸ்டேஷன்ல என்னப்பா சொன்னாங்க? அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி, நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க தம்பி. தம்பி, நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லுங்க தம்பி. என்ன அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சொல்லுங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க அண்ணி. ஒரு டெட் பாடி அண்ணன் தரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐயோ, அண்ணி, அண்ணி, அண்ணே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, இல்ல அண்ணே. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அண்ணி, please அண்ணி. இல்ல, எதுவும் ஆயிருக்காது. அண்ணே. எதுவும் ஆயிருக்காது ஐயோ, அண்ணி. கடவுளே, என்னங்க அண்ணி, அவருக்கு என்ன ஆச்சோ? அண்ணி, அண்ணி, அண்ணி லட்சுமி, ஐயோ, அண்ணி, 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 தண்ணி எடுத்து அண்ணி, போ. தண்ணி எடுத்து வா. எடுத்துட்டு வாம்மா. லட்சுமி, அண்ணி, அண்ணி, பாரு. என்னாச்சு? லட்சுமி, 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 ஐயோ, அண்ணி பாருங்க. இங்க பாரு. வெண்ணிலா, சீக்கிரமா கொண்டு வா. வெண்ணிலா சீக்கிரம் எடுத்துட்டு வா. லட்சுமி, லட்சுமி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் கொண்டு வா. வா, இந்தாங்க மாமா. அண்ணி, லட்சுமி, இங்க பாரு. அண்ணி, லட்சுமி, அண்ணி, அண்ணி, எழுந்துருங்க அண்ணி. அண்ணி, இங்க பாரு. லட்சுமி, அண்ணி, ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சுங்க? என்னாச்சு? ஐயோ தம்பி, அது கண்டிப்பா இல்ல, அவரா இருக்காது. அவரா இருக்க மாட்டாரு. அண்ணி, தயவு செஞ்சு அழாதீங்க அண்ணி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அண்ணனுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது. அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக தான் சும்மா செக் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்காவது நம்ம போய் தான் ஆகணும்.